சிவா, பாப்பா பாட்டி நீ அப்பாவாக போறப்பா. என் தங்கம் இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? அந்த வைத்திய பாட்டி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? இனி அம்மாவாக போறா. இங்க பாரு, இனிமே உனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மிதான். ஏய் போடி, நீயும் போய் அந்த துளசி டீம்ல சேர்ந்துக்கோ. ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? கல்யாணமான கர்ப்பமாக தான் செய்வாங்க. ரம்யா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அந்த ஆசை அண்ணனுக்கோ வேண்டாமா? சும்மா ஏங்கி ஏங்கி ஒரு புண்ணியமும் இல்ல. ரம்யா, நீ உன் மனச மாத்திக்க. ஏய், ஓ, எப்படி பேசிட்டு போறேன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இனிமே பவானி இருக்கும்போது நாம ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாது. ஆமாமா, இந்த பவானி வர வர சரியில்லை. நியாயம் நீதி நேர்மன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம டீமுக்கு இவ ஒத்தே வரமாட்டா. அவளை விடுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு முடிவுக்கு வரீங்களா? அந்த பாட்டி அவ கர்ப்பமா இருக்கன்னு சொன்னதும் அப்படியே கை மேல வச்சு தாங்குறாங்க. அது பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஐயோ, என் மண்டையெல்லாம் சூடாகுது. அந்த ஜனனிக்கு குழந்தை பிறக்க கூடாது. நானும் அதைத்தான் நினைச்சேன். அவளுக்கு எப்படியாச்சும் அபார்ஷன் ஆகுற மாதிரி பண்ணணும். அமராவதி, இந்த குடும்பத்துக்கு வாரிசுனா அது நிலாவா மட்டும்தான் இருக்கணும். மொத்த சொத்தும் நிலாவுக்கு தான் வந்து சேரணும். சரியா சொன்னீங்க. அந்த ஜனனிக்கு குழந்தை பிறக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அமராவதி, என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்ன இருந்தாலும் ரம்யாவை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ரம்யாவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும்னா அந்த குழந்தை பிறக்க கூடாது. இததான் நாங்க ரகசியமா பேசிட்டு இருந்தோம். வேற எங்களுக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. அம்மா, அதான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டாங்கல்ல. திரும்பவும் என்ன பண்ணலான்னா